நீங்க 2 பேரை கொன்னதுக்காக கோர்ட் உங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. இன்னும் 2 நாள் தான் நீங்க உயிரோட இருக்க முடியும். ஹீனா, நீ சாரதாவோட அக்காவா இருந்துகிட்டு அவளுக்கே இவ்ளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்க. இதுக்காக அவளை ஏமாத்தின. அவகிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் நீ அபகரிச்சுக்கிட்டு அவளை இப்ப எதுக்காக ஜெயில அனுப்பி வச்சிருக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. நாங்க செஞ்சது தப்புதான். அதுக்கு இப்ப என்ன பண்றது? சிவனோட கஜானாவை அடையிறதுக்கு நாங்க எது வேணாலும் செய்வோம். ரிஷப், நீ எதுக்காக சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஏமாத்தின? நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவளுக்கு என் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான். கடைசி வரைக்கும் நான் அவளை ஏமாத்திட்டேன். இப்ப அவளோட சக்தியும் எனக்கு தான், அவளோட கஜானாவும் எங்களுக்கு தான். உங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் சிவன் உங்க 2 பேரையும் கண்டிப்பா தண்டிப்பாரு. என்னோட அக்கா ஈனாவும் ரிஷபும் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்வாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேரும் இன்னும் 2 நாள் தான் உயிரோட இருக்க முடியும்னு. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து நம்ம 2 பேரும் எப்படி தப்பிக்க போறோம்? அதுதான் எனக்கும் தெரியல சாரதா. நம்ம 2 பேரும் இப்ப எப்படி தப்பிக்கிறது? போலீஸ் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. சாரதாவும் என்னோட அம்மாவும் இன்னும் 2 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும். அப்படியா? நீ எனக்கு ரொம்ப நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்க. எனக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் கொடுத்த பொய் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எல்லாரும் நம்பி அவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க போறாங்க. இனி அந்த சாரதாவால ஒன்னும் செய்ய முடியாது. உங்க 2 பேருக்கும் இன்னைக்குதான் மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க. நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயாகணும். இவங்க வீட்டுல இருந்து சடங்குகள் செய்யறதுக்கு ஆட்களை கூப்பிட்டுருந்தேன். ஆனா யாருமே சடங்குகள் செய்யறதுக்கு வரவே இல்லை. கடைசியா எல்லா சடங்குகளையும் நானே செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ஒரு வழியா சாரதா இறந்து போயிட்டா. இனி இந்த சாரதாவால என்னை எதுவும் செய்ய முடியாது. நீ மயக்கத்துல இருந்ததெல்லாம் போதும். இப்ப உன்னோட காலம் வந்திருக்கு.
நீ யார் எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல நேரம் இது. இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் நீ கொன்னு முடிச்சிரு. இதுக்கு மேல நீ மயக்கத்துல இருக்க வேண்டியது இல்ல. உன்னோட கண்ணை திறந்து பாரு. நீ பழி வாங்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்கியா இருக்கு. எல்லாரையும் நீ பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிற நேரம் இது சாரதா. கண்ணை திறந்து பாரு. கண்ணை தொற சாரதா, கண்ணை தொற. நான் எப்படி திரும்ப உயிரோட வந்தேன்? நான் தான் அன்னைக்கே இறந்து போயிட்டேனே. சாரதா, நீ சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. என்னதான் சிவனோட சக்திகள் உன்கிட்ட இல்லைனாலும் சிவன் எப்ப உனக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருப்ப. அன்னைக்கு ஜெயில உனக்கு மரண தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறமாவே எல்லாரும் நீ இறந்துட்டதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரியும் நீ எப்படியோ இறந்திருக்க மாட்டேன்னு. அதனாலதான் யாரும் இல்லாத நேரத்துல ஜெயில வந்து நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க. நீங்க எதுக்காக என்னை காப்பாத்துனீங்க? எனக்கு வாழணும்னு எந்த ஒரு ஆசையுமே இல்லை. யாரெல்லாம் எனக்கு நெருக்கமானவங்கன்னு நினைச்சனோ அவங்க எல்லாருமே எனக்கு துரோகத்தை செஞ்சுட்டாங்க. இனி எனக்கு இந்த உலகத்துல வாழ விருப்பமே இல்லை. சாரதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீதான் சிவனோட கஜானாவை பாதுகாக்கணும். அதுக்காக தான் சிவன் உன்னை தேர்ந்தெடுத்தாரு. இப்ப அந்த சிவனோட கஜானா ஈனா அப்புறம் ரிஷபோட கையில இருக்கு. நீதான் சிவனோட கஜானாவை இப்ப திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்கி ஆகணும். உன்னை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாரையும் நீ பழி வாங்க வேண்டிய நேரம் இது. என்னை மன்னிச்சிருங்க குருஜி. என்னோட கடமை என்னன்றதையே நான் மறந்துட்டேன். ஆனா இனி நான் சும்மா இருக்க போறது இல்ல. யாரெல்லாம் என்னை ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன். சிவனோட கஜானாவை நான் திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்கியே தீருவேன். என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. உன்னோட எதிரிகளை நீ தோக்கடிக்கிறதுக்கு உனக்கு சிவனோட சக்திகள் திரும்ப வேணும். முதல்ல ஈனா கிட்ட இருந்து அந்த சக்திகள் எல்லாத்தையும் நீ திரும்ப வாங்கி ஆகணும். ஆனா என்னோட சக்திகளை நான் திரும்ப எப்படி சொந்தமாக்கிக்கிறது? அதுக்கு நம்ம எத்திய கூப்பிட்டாகணும். என்னது எத்தியா? அந்த பேரை கேட்டாலே எல்லாருமே நடுங்குவாங்க. அது ஒரு பயங்கரமான மிருகமாச்சே. நீ சொல்றது சரிதான். எத்தி ஒரு பயங்கரமான விலங்கு. யாருக்கிட்ட எல்லாம் அதிகமான சக்தி இருக்கோ அவங்க கிட்ட இருந்து சக்தியை வாங்குறதுக்கு அது எந்த அளவுக்கு வேணாலும் போகும். இப்ப ஈனா கிட்டதான் சிவனோட சக்திகள் இருக்கு. அதனால எத்திய ஈனா கிட்ட கூட்டிட்டு போனோம்னா எத்தி ஈனாவை கண்டிப்பா தாக்கும். பயத்துல ஈனாவும் தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லுவா. ஒருவேளை ஈனா தன்னோட வாயாலேயே தான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு இல்லைன்னு 3 தடவை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் அவளோட சக்திகள் எல்லாமே அவளை விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் யாரு வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கே சிவனோட சக்திகள் எல்லாம் திரும்ப சொந்தமாயிடும். அப்படின்னா நம்ம ஈனாவோட வாயில இருந்து அவகிட்ட சிவனோட சக்திகள் இல்லைன்னு 3 தாட்டி சொல்ல வைக்கணும். எத்தி, சிவனோட சக்திகள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த பொண்ணுகிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற எல்லா சக்தியையும் எடுத்துக்கோ. என்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியுமே என்கிட்ட கொடுத்துரு. நீ நினைக்கிற மாதிரி சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்ல. சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்ல. சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்ல. இங்க இருந்து போயிடு. இந்த பொண்ணுகிட்ட எந்த சக்திகளுமே இல்லையே. நான் அழுது போட்ட நாடகத்தை இந்த எத்தி நம்பிடுச்சு போல இருக்கு.
சிவனோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நான் சொன்னேன். அதை இது நம்பிருச்சு. ஆனா சிவனோட சக்திகள் எல்லாமே இன்னும் என்கிட்ட தானே இருக்கு. இந்த ஈனாவை யாராலையும் ஏமாத்த முடியாது. நீ புத்திசாலி தான் ஈனா. ஒரு வழியா உன்னோட சக்திகள் எல்லாத்தையும் நீ திரும்ப உனக்கே சொந்தமாக்கிக்கிட்ட. இப்ப போய் உன்னோட எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சிரு. சிவனோட கஜானாவை திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்கு. இப்பயே நான் கிளம்புறேங்க குருஜி. நீயா? நீ எப்படி திரும்ப வந்த? உனக்கு தான் ஜெயில மரண தண்டனையை கொடுத்தாங்களே. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. சிவன் எப்ப எனக்கு மரணம் வரணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் நான் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பேன். யாரனாலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனா உன்னோட சக்திகள் எல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட உன் சக்தி இல்லாத வரைக்கும் உன்னால எங்களை எதுவும் செய்ய முடியாது. இன்னும் சிவனோட சக்திகள் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த எத்தி வந்தப்பயே சிவனோட சக்திகள் எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்கிட்டேன். இப்ப உன்கிட்ட சிவனோட எந்த சக்திகளும் கிடையாது. நீங்க 2 பேரும் எனக்கு நெருக்கமானவங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை செஞ்சீங்க. சிவனோட கஜானாவையும் நீங்க திருடிக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் இப்ப நான் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க போறேன். வசமா மாட்டிக்கிட்டோமே. சிவனோட கஜானாவை திருடினதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற தங்கத்தையும் வைரத்தையும் ரிஷபும் ஈனாவும் இங்கதான் மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இதை திரும்ப சிவன் கிட்டயே சேர்த்துடலாம். ரிஷப் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் அவரை கொண்டு முடிச்சேன். இப்ப திரும்ப அவர் எப்படி உயிரோட இருக்காரு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சாரதா, நான் தான் ரிஷப். என்னோட அம்மா யமுனாவுக்கு மொத்தமா 2 பசங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரெட்டையர்கள். அதுல ஒருத்தவன் நான் ரிஷப், இன்னொருத்தவன் என்னோட தம்பி. அவனோட பேரு ஆகாஷ். சின்ன வயசுல ஒரு கோயில் திருவிழா அப்ப நானும் என்னோட அம்மாவும் என்னோட தம்பி ஆகாஷை இழந்துட்டோம். அதுக்கப்புறமா அவனை தேடுறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். ஆனா அவன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த கோயில் திருவிழாக்கு அப்புறமா நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோம். அன்னைக்கு திரும்ப வர வழியில நான் என்னோட தம்பி ஆகாஷை திரும்ப பார்த்தேன். ஆனா அப்ப அவனோட மனசும் எண்ணமும் மொத்தமா மாறிடுச்சு. அவன் என் தலையிலேயே அடிச்சு என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டான். இத்தனை நாட்களா நீ யார ரிஷப்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அது ரிஷபே கிடையாது. அது என்னோட தம்பி ஆகாஷ் தான். அவன் சிவனோட கஜானாவை திருடணும்னு ஒரு கெட்ட எண்ணத்துல இருந்தான். அந்த கஜானாவை அடையிறதுக்காக அவன் ஈனா கூட கை சேர்ந்துகிட்டு உன்னை கத்தியால குத்திட்டான். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்தையும் ஈனாவும் ஆகாஷும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சு நான் அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாட்களா நீ யார என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அது நான் இல்ல சாரதா. இத்தனை நாட்களா நீங்க தான் என்னை ஏமாத்துனீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது நீங்க இல்ல, அந்த ஆகாஷ் தான் அப்படின்னு தெரிய வரும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஜெயில இருக்கும்போது நான் மரண தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சிவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு. ஆனா உங்களோட அம்மா யமுனா இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எந்த சக்திகளும் கிடையாது.
என்னது, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களா? இதுக்காக அந்த ஈனாவையும் ஆகாஷையும் நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அவங்களை கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். நீங்க கவலைப்படாதீங்க, ஈனாவையும் ஆகாஷையும் நான் ஏற்கனவே கொண்டு முடிச்சிட்டேன். இப்ப சிவனோட கஜனாவை நம்ம திரும்ப சிவனுக்கே சொந்தமாக்க போகலாம். இங்க இருக்கிற தங்கமும் வைரத்தையும் நம்ம திரும்ப சிவனோட குகையிலேயே போய் வச்சிடலாம். அடுத்த 100 வருஷம் கழிச்சுதான் திரும்ப அந்த குகை திறக்கும். அது வரைக்கும் அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஒரு வழியா தங்கத்தையும் வைரத்தையும் நீலகிரி மலைகளோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய சிவனோட குகையிலேயே திரும்ப வச்சாச்சு. அடுத்த 100 வருஷத்துக்கு இது பத்திரமா இருக்கும். சாரதா, உன்னோட எல்லா கடமைகளையும் நீ செஞ்சு முடிச்சுட்ட. சிவனோட கஜானாவையும் கடைசி வரைக்கும் பாதுகாத்துட்ட. அதை திருட நினைக்கிற எல்லா திருடங்களையும் நீ கொண்டு முடிச்சுட்ட. இனி நீ உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எந்த விதமான தடங்களும் இனி வரப்போறது இல்லை.